Hi friends, welcome to Mom's Flavor Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா சத்தான சிறுதானிய அடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ஈவினிங் டைம்ல நம்ம ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்நாக்ஸா எடுத்துக்கலாம். இதுக்கு நான் ஒரு பவுல்ல 1/4 கப் போல வரகரிசி எடுத்துக்கிறேன். 1/4 கப் போல சாமை அரிசி எடுத்துக்கோங்க. 1/4 கப் போல குதிரைவாளி எடுத்திருக்கேன். இந்த 3 அரிசியுமே பார்க்கிறதுக்கு சிமிலரா தான் இருக்கும், பட் அதில் வந்து சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கும். அடுத்து 1/2 கப் போல கேரளா மட்டை அரிசி எடுத்துக்கிறேன். 1/2 கப் போல நான் இட்லி அரிசி எடுத்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வாஷ் பண்ணிட்டு ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அடுத்து இன்னொரு பவுலில் 1/2 கப் போல் கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன். 1/4 கப் வந்து துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் போல் நான் கொள்ளு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இதையும் ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அடுத்து நான் 1/4 கப் போல் உளுந்து எடுத்துக்கிறேன். இதை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 hours வந்து ஊற வச்சாலே உளுந்து நல்லா ஊறிடும். அடுத்து நான் ஒரு மிக்ஸி ஜாரில் 7 காஞ்ச மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் போல் ஜீரகம், அப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த அந்த அரிசி, இதை ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம ஊற வச்சுருந்த துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுந்து இது எல்லாத்தையும் சேர்த்து நான் தண்ணி வந்து லைட்டாக தெளித்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் போல் உப்பு எடுத்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் எடுத்துக்கோங்க. அப்புறம் 1/2 கப் போல் பொடியாக நறுக்குன்னு நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சிறுதானியத்தில் நம்ம அடை செஞ்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு ஸ்டொமக் வந்து ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். டயட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த அடையை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து இப்போ தோசைக்கல் நல்லா சூடாகிடுச்சு. நான் 1 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அடை தட்டும்போது ரொம்பவே கனமாக தட்டிடக்கூடாது, கொஞ்சம் மெலிசாக தான் தட்டணும். அப்போ தான் நமக்கு வந்து சாஃப்டாகவும் இருக்கும், அடை ஈஸியாகவும் நமக்கு குக் ஆகும். சுற்றி நான் இன்னொரு கரண்டி போல் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். 2 சைடுமே நல்லா ஈவனாக கோல்டன் ப்ரௌனாக குக் ஆனதுக்கு அப்புறம் இதை நம்ம வந்து ஒரு தேங்காய் சட்னி, அதுக்கப்புறம் வெல்லத்தோடு சர்வ் பண்ணோம் அப்படின்னா இதோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, டாட்டா, bye bye from me, அபிராமி ரவிச்சந்திரன்.